வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ஷிரோத்கர். இன்றைக்கி நம்ம ட்ராயிங் வீடியோவில் வந்து ஒரு அற்புதமான போஸ்டர் ட்ராயிங் வந்து பார்க்க போகிறோம். போஸ்டர் ட்ராயிங்னால் ஒன்றுமே இல்லை, சினிமாஸில் வந்து ஒரு மூவி டைட்டில் அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு போஸ்டர் மாதிரி எடுப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய போஸ்டரை வந்து நம்ம வரைஞ்சி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம போஸ்டர் ட்ராயிங்கில் யாருது பார்த்திங்கன்னா நம்மளோட 90s ஃபேவரட்டான ஜெயம் ரவி சார் அண்டு நதியா மேம், இவங்க 2 பேர் நடித்த படமான எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. ஸோ இதுலேருந்து வரக்கூடிய போஸ்டர் ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நியூ அப்டேட்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான ட்ராயிங் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வழக்கம் போல் நான் என்ன பண்ணிட்டேன், ஏற்கனவே வந்து அவுட்லைன்ஸ் எல்லாம் ஸ்கெட்ச் பண்ணி வச்சுட்டேன் 6B மூலியமாக. ஸோ பேஸ் பண்ணி வச்ச மெட்டீரியலில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்து 8B பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஸோ 8B பென்சில் எதுக்குன்னா எல்லாருக்கும் தெரியும், நல்லா டார்க்னஸ் நல்லா வரும் அண்ட் சாஃப்ட்னஸும் நல்லாயிருக்கும். அண்ட் 8Bயில் நம்ம ஷார்ப்னஸோடு பண்ணும்போது நல்ல ஒரு ஹைலைட்டான ஒரு போர்ஷன்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம அதில் பார்க்கும்போது என்னடானா, நான் வந்து எப்பயும் போல் ஸ்டார்டிங் வந்து ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அந்த ஐலேருந்து ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்கெட்சாக வந்து ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கிறேன், லைட்லேருந்து டார்க்னஸ் வரைக்கும் கொண்டு போகிறேன். அண்டு ஒவ்வொரு ரீஜன்ஸாக வந்து நான் பொறுமையாக ஸ்கெட்ச் பண்ணி மைல்யூட்டாக கொண்டு போகிறேன். அண்டு நெக்ஸ்ட்டாக நோஸ் ரீஜன், எப்பயுமே போல் வந்து டார்க்னஸ் இருக்க ரீஜனை வந்து ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். அண்டு செகண்டாக வந்து லைட்னஸ் இருக்க ரீஜன்ஸை வந்து செகண்டாக கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். அண்ட் மைல்யூட்டாக சின்ன சேஞ்சஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண நமக்கு தேவையான ட்ராயிங் வந்து ஒரு நல்லபடிக்காக வந்துடும். எப்பயுமே நான் வந்து நம்ம சூஸ் பண்ணுற இமேஜஸை பொறுத்து தான் இருக்குது. பாதி விஷயம் வந்து சூஸ் பண்ணுற இமேஜஸ் வந்து கொஞ்சம் நல்லதாகவும் உங்களுக்கு சூட்டபுளாக தோணும், இந்த இமேஜை வந்து நம்மளால் வரைய முடியுமான்ட்டு. ஸோ வரைய முடியும்னு தோன்ற இமேஜஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்டு நல்ல இமேஜஸ் எடுத்து வரீங்க. சில காமெடியான விஷயம் கூட இருக்கும், என்னடானா நம்ம நல்லா வரைகிற ஒரு நல்ல ஒரு இமேஜை எடுத்து வரையும் போது அது சில சமயம் நல்லா இல்லாத மாதிரியே வரும். ஆனால் பட் அது நமக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும், பெட்டராக இருக்கிற மாதிரியே தெரியும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்டார்டிங் யாராக இருந்தாலுமே வந்து சரியாக வரைய முடியாது. பட் போக போக ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப பெரிய விஷயத்தையே வந்து அசால்ட்டாக வரைஞ்சிட்டு போயிட்டே இருந்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் மைல்யூட்டாக நான் ஸ்கெட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃபேஸோட சைடில் வந்து எப்பயுமே வந்து ஷேட்னஸ் கொஞ்சம் நல்லா வரணும். ஸோ ஏன்னா அந்த இடத்தாண்டலாம் வந்து டார்க்னஸ் கொஞ்சம் நிறைய இருந்ததுன்னா நமக்கு லைட்னஸ் வந்து அவுட் சைடில் வரும்போது ஸ்கெட்சிங் வந்து ரொம்ப நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அண்ட் இதில் நான் வந்து என்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, A4 சைஸ் ஷீட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் புக்குன்னு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கெட்ச் புக்கில் வந்து A4 சைஸ் ஷீட்டு அண்டு நெக்ஸ்ட்டாக வந்து 8B பென்சில். அண்ட் மாட்ரேட்டாக நமக்கு பென்சில் ஸ்கெட்சிங்னால அவ்வளோவா எதுவுமே தேவையில்லை, எரேசர் தேவைன்னா வச்சுக்கலாம். அண்டு ஷார்ப்னர் முக்கியம். சில ரீஜியன்ஸ்க்கெலாம் நம்ம பண்ணும்போது ஷார்ப்னஸ் வந்து பென்சிலில் இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப அற்புதமான ட்ராயிங்ஸ்லாம் வந்து கவர் ஆகும். அண்டு சின்ன போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டார்க்னஸ் வந்து நல்லாவும் வரும். ஸோ அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து பென்சில்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் அப்படியே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து டார்க்னஸ் உள்ள ரீஜியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவுட்லைன் நான் போட்டுடுறேன். அவுட்லைன் போட்டுட்ட பிறகு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸ்கெட்சிங்கில் வந்து லைட் பை லைட்டாக வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வரணுமோ அதெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படின்னா வந்து ஒரு அம்மா வந்து தன்னோட குழந்தைய வந்து பாசமாக தன் கன்னத்தில் கட்டி சின்ன மைல்யூட்டான விஷயங்கள்லாம் வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிட்டு வர போகிறோம். அண்டு நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ ஃபேஸில் வந்து பாதி விஷயங்கள் வந்து முடிச்சாச்சு. எப்பயுமே வந்து நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஐ அண்ட் நோஸோட எண்ட் பாயிண்ட் அண்டு நெக்ஸ்ட்டாக வந்து லிப்ஸ், அப்பர் லிப்ஸ். ஸோ இந்த அப்பர் லிப்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்னஸாக வரணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஐ டார்க்னஸாக வரணும் அண்ட் நோஸ் கொஞ்சம் டார்க்னஸாக வரணும். ஸோ இந்த 3 திங்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்னஸாக வரும்போது இதுக்கு ஏற்றாப்புலேயே வந்து நமக்கு ஹேரும் கொஞ்சம் நல்ல டார்க்னஸில் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான இமேஜ் வந்து கொண்டு வந்துடலாம். அண்ட் இந்த வீடியோவுக்கு நான் எடுத்துக்கிட்ட டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நார்மலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு
2 hours ஆச்சு. ஸோ பென்சில் ஸ்கெட்ச்னால் அவ்வளோவா விஷயம் இல்லை. ஒரு சில நம்ம இன்னும் மைல்யூட்டாக நம்ம ஆட் பண்ண சில சமயம் டைமிங்ஸ் வந்து அதிகரிக்கும். அதாவது நம்ம ஒரு ட்ராயிங் வரையும் போது எந்த அளவுக்கு வரணும்னு நமக்கே தெரியும். ஸோ இந்த அளவு வரைக்கும் வந்தால் இது போதும்னு நம்ம ஆர்ட்க்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி இருந்ததுன்னா அதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமும் இன்னும் அதிகமாக வரணும்னு ரொம்ப இதுவும் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்துட்டு சில இமேஜஸ்லாம் வந்து மிஸ்டேக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம இல்லாமல் நமக்கு கரெக்டான ஓரளவு லிமிட்டட் வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ அந்த லிமிட் செட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்றாப்புல வந்து நம்ம அந்த ட்ராயிங் இமேஜஸை பின் பண்ணி வரையணும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஹேர்ஸ். ஸோ இப்போ வந்து ஹேர் இருக்கக்கூடிய இடத்தாண்ட வந்து டார்க்னஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டாக ஸ்லைட்டான பியர்டு. இந்த மாதிரி சின்ன மைல்யூட்டான சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம மாற்றிக்கினே இருக்கோம். ஸோ அப்படி மாற்றிக்கினே இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு இமேஜ் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த மூவியில் வந்து ஒரு நல்ல ஒரு அம்மா மற்றும் பையனோட பாசத்தை வந்து சூப்பராக கொண்டு வந்து காமிச்சிருப்பாங்க. சொல்ல முடியாத விஷயம். அண்ட் நல்லா எடுத்திருப்பாங்க டேரக்டரும். ஸோ எனக்கு அம்மா பிள்ளைங்க பாசம் உள்ள எல்லா போஸ்டர்ஸுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் இருக்கும்போது இவங்க ரொம்ப ஃபேவரட்டான ஆக்டர். ஸோ இவர்தையும் வந்து நம்மளது ஸ்கெட்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இவரதை நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து சைட் ஃபேஸ்லாம் வந்து ஸ்கெட்ச் பண்ணுறோம். அண்டு நெக்ஸ்ட்டாக நோஸு. மைல்யூட்டாக சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஆட் பண்ண நமக்கு நல்ல இமேஜஸே வந்து வந்துடும். அண்ட் எப்பயுமே போல் நம்ம ஸ்கெட்சில் இருக்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னடானா ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். ஏன்னா வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறை வரைகிறது டிஃப்ரெண்ட்டு வேறு, நீங்கள் தினமும் வரைகிறதுக்கான டிஃப்ரெண்ட்டும் வேறு. ஸோ மெயினாக ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிஸ்ட் டேரக்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு ஆர்ட்டை வந்து நம்ம தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கினே இருக்கணுன்றாங்க. எதுக்காகனா வந்து நம்மளுடைய சோல்னுவாங்க, நம்மளுடைய ஆத்மா. ஸோ அந்த ஆத்மா வந்து நம்ம என்ன ஒரு ஆர்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ட்ராயிங் மட்டும் இல்லை, சிங்கிங், மியூசிக், டான்ஸிங், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அதாவது 1008 கலை 64 நயம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு யூனிக்காக ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ அந்த டேலண்ட்டை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அதை நீங்கள் வந்து தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டான சிச்சுவேஷன் வந்து அமையும். அண்டு நெக்ஸ்ட்டாக ட்ராயிங்கோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரைகிற ஒரு விஷயத்தை வந்து ஃப்யூச்சரோட கம்பேர் பண்ணி வரைஞ்சிங்கன்னா அது அப்படியே வந்து உங்கள் லைஃப்பில் வந்து அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் சின்னதாக ஏதாவது ஒரு மைல்யூட்டாக ஒரு ஸ்மால் ஜீரோ போட்ட மாதிரி சின்ன குழந்தைங்க வரைகிற மாதிரி கூட வரைஞ்சிட்டு ஸோ நான் இந்த மாதிரி ஆக போகிறேன்ட்டு ஒரு நம்பிக்கையில் நீங்கள் வரைஞ்சி விட்டிங்கன்னா கூட அது நீங்கள் வரைஞ்சி வச்சுருவீங்க. வரைஞ்சிட்டு அதை நீங்கள் அகைன் பார்க்கலாம். ஸோ அகைன் பார்க்காம அப்படியே விட்டுடலாம். பட் ஆனால் அது என்ன ஆகும்னா வந்து ஒரு டைமிங் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகும்போது நீங்கள் அதை திரும்பி பார்க்கும்போது நம்ம வந்து வரைஞ்சது இன்றைக்கி வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளை மீறி ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து அடைய வைக்கிறதுக்கு ஒரு ட்ராயிங் வந்து ஒரு மெயினான ஒரு டூல் மாதிரி யூஸ் ஆகுது. நம்ம வந்து இப்படி மொத்தமாக ஸ்கெட்ச் பண்ணி தான் வரைய வைக்கணும்னு இல்லை. பட் அதே வந்து நார்மலாக வந்து சின்ன விஷயத்தையே வந்து மேக்ஸிமம் கொண்டு போனாலே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு இமேஜ் வந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஒரு மைல்யூட்டாக ஒரு சைட் ஃபுல்லாக முடிக்க போகிறோம் நம்ம ஜெயம் ரவி சார்து. அண்டு நெக்ஸ்ட்டாக வந்து இப்போ ஹேர் நல்லா இது பண்ணிட்டு டார்க்னஸ்க்கு கொண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம நதியா மேமுடைய ஃபேஸ் கொஞ்சம் இது பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் எப்பயுமே வந்து நம்ம வரைகிறது வந்து 100% வந்துடும்ன்ட்டும் நினைக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அண்ட் போக தான் கொஞ்சம் நல்லா வரும். எனக்கு எப்பயுமே பிடிச்சது வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் மெத்தட் தான். ஸோ கிரிட் மெத்தட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணுறவங்களாம் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு இந்த ஒரு சில அதாவது இம்பார்ட்டன்ஸாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கு கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதே வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்கிறது நமக்கு பிடிச்ச எந்த ஒரு இமேஜஸ் வேணால் வரையலாம். ஸோ அதுக்கேற்றாப்புல வந்து நம்ம ட்ராயிங் இமேஜை வந்து பில்ட் பண்ணிட்டு போயினே இருப்போம். அண்டு ஃபஸ்ட்டு வந்து ஜெயம் ரவி சார் வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டாக வந்து நதியா மேம் வந்து அவுட்லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த அவுட்லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுது,
கொஞ்சம் கொஞ்சமாக மைல்யூட்டாக சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணிட்டு வரணும். அண்ட் இந்த ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் மெத்தட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் வேறு. ஸோ நமக்கு பிடிச்சாப்புல வந்து ஒரு விஷயத்தையும் வந்து மைல்யூட்டாக ஆட் பண்ணிட்டு அதிகமாக கொண்டு போகலாம். அண்ட் இப்போ இதுலேயும் வந்து நம்ம 8B பென்சில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ 8B பென்சில் யூஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயமாக வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு வரோம். அண்ட் இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து 8B பென்சிலில் கொஞ்சம் ஷார்ப்னஸ் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு நான் சர்டன்ட்டு வந்து 6B யூஸ் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு 8Bக்கும் 6Bக்கும் என்ன ஒரு வேரியேஷனுன்றது இந்த ஒரு இமேஜஸ்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஜெயம் ரவி சார்து வந்து ஃபுல்லாக 8B பென்சில்லையே வந்து நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து நதியா மேமுடைய ட்ராயிங் வந்து நம்ம 6B பென்சிலில் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் ஒரு மைல்யூட்டாக உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் எண்டிங்கில். ஸோ அதை நீங்களும் பாருங்கள். அண்ட் ஐஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் அவங்க போட்டிருக்க இயர்ஸ், அந்த கண்ணாடி, ஸோ இந்த மாதிரி இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம நார்மலாக வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணி நமக்கு தேவையான ஒரு நல்ல இமேஜுக்கு வந்து நம்ம கொண்டு வரணும். அண்டு எப்பயும் போல் மெயினான விஷயம் என்னடானா பொறுமையாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நம்ம அவசரப்பட்டு முடிவெடுத்தாலும் மிஸ்டேக் ஆகும். ஸோ ட்ராயிங் பண்ணும்போது பொறுமை முக்கியம். ட்ராயிங் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி பொறுமையாக செய்யுங்க. அது நல்லா வந்தாலும் நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க, நல்லா இல்லாமல் வந்தாலும் நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா இல்லாமல் வந்தால் நமக்கு என்ன ஆகும்னா வந்துட்டு இன்னும் நல்லா வரையணுன்ட்டு நம்ம மனசில் வந்து ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னும் அட்வான்டேஜ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது ஈஸியாகவே வந்து நம்ம லைஃப்பில் வந்து செட் ஆகிடும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்களோட கண்ணாடி இப்போ வந்து வரைகிறோம். அண்ட் மோஸ்ட்லி நீ ஸ்மால் விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்மால் விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற நீங்கள் வந்து நல்லபடியாக வந்து அதில் வந்து கொஞ்சம் அச்சீவ் பண்ணுற அளவு நமக்கு வந்து அந்த நாலேஜ் கிடச்சிரும். எப்பயும் போல் நாலேஜ் இஸ் பவர்னு தான், அறிவே ஆற்றல் தான். அறிவுன்றது வந்து நம்ம படித்து வர்றது மட்டும் இல்லை, நம்ம செய்கிற செயல்லையும் இருக்குது. செய்கிற செயலை வந்து ஒரு நல்ல ஒரு அன்போடவும் அது ஒரு பக்தியோடையும் பார்த்து நம்ம பண்ணோன்னா வந்து அதோட அச்சீவ்மெண்ட்டே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம செய்கிற முயற்சி தான் வந்து மிகப்பெரிய விஷயமாக வந்து அமையும். நெக்ஸ்ட்டாக வந்து நம்மளுடைய கவிஞர் வாலியே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எது செய்ய தவறுனாலும் சரி, பட் ஆனால் வந்து முயற்சி செய்கிறத மட்டும் தவிரிடக்கூடாது. எதுக்காகனா வந்து முயற்சி செய்கிறது வந்து முயற்சி பண்ணிக்கினே இருந்தோன்னா ஏதாவது ஒரு நாள் வெற்றி அடைஞ்சிடுவோம். அப்படி முயற்சியே நம்ம பண்ணிவிட்டு அதில் தோற்று போனாலும் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணான்றது வந்து அது அந்த கடவுளுக்கே வந்து தெரிகிற அளவுக்கு நம்மளோட முயற்சி வந்து கொண்டு போயிடும். இவன் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிதான், அதனால் இவன் வந்து இப்போ ஒரு நல்ல மனுஷன் தான் சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து நம்மளோட முயற்சி வந்து நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம். முயற்சியை மட்டும் எந்த ஒரு விஷயத்துலையுமே விட்டுறக்கூடாது. அது சரியாக வருதோ வரலையோ திரும்பி நம்ம பண்ண வந்துடும். ஸோ மைல்யூட்டாக நம்ம பாட்டுட்டு வரதை வந்து நம்பிக்கையோடு நம்ம செஞ்சுக்கினே இருக்கணும். அண்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்கும். ஸோ அந்த யூனிக்னஸை ஃபவுண்ட் பண்ணுறது அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. உங்களுக்கே தெரியாமல் திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் நல்லா செயல்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பிடிச்சிக்கணும். அந்த ஒரு விஷயத்த அந்த டைமில் வந்து நல்லா வந்தது, அதுக்கப்புறம் வரலன்னு நினைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி அதை முயற்சி பண்ண என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒரு விஷயம் வந்து மறுபடியும் வந்து ரைஸ் ஆகி இன்னும் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு அந்த டேலண்ட் வந்து உங்களை கொண்டு போகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நான் ஹேருக்கு வந்து ஸ்கெட்ச் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஸோ வந்து மைல்யூட்டாக ஷேட்னஸ்க்கு மட்டும் நான் வந்து 8B எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த 8B எடுத்துக்கிட்டு சைட் ஃபேஸ்லலாம் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். இப்போது இந்த சைட் ஃபேஸஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம முடித்தோடனே இந்த போர்ட்ரேட்டை வந்து அற்புதமாக கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் எல்லாமே நம்ம பண்ணுற ஒரு டிஃப்ரெண்ட்டான சேஞ்சஸ் தான், ஒரு மைல்யூட்டான சேஞ்சஸ் தான் வந்து நமக்கு ஒரு நல்ல வித போர்ட்ரேட்ஸையே வந்து கொண்டு வந்து தரும்.
ஸோ நம்ம என்றைக்குமே வந்து பொறுமையாக பண்ணாலே போதும். நான் ஸ்டார்டிங்லலாம் வந்து ட்ராயிங் பண்ணும்போது ஒரு நாள் வந்து ஐஸ் வரைவேன், அண்டு நெக்ஸ்ட் நாள் வந்து நோஸ் வரைவேன். அண்டு இந்த மாதிரி ஒரு நாள் வந்து ஒரு ஃபேஸ் வரைகிறதுக்கே நான் வந்து 7 days சில சமயம் எடுத்துப்பேன். இந்த 7 daysல பார்த்திங்கன்னா எப்படின்னா, ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு நான் வெறும் ஐஸ் மட்டும்தான் வரைவேன், அண்டு செகண்ட் நாள் வந்துட்டு நோஸ் வரைவேன், அண்ட் தேர்ட் நாள் வந்து லிப்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து டைமிங் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை வந்து ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி தான் ஆகும் அந்த ஒரு வாரத்தில் வந்து. ஸோ நமக்கு டைமிங் இல்லைன்னு சொல்லக்கூடாது. 5 நிமிஷமாக இருந்தாலும் நம்ம அதை டெடிக்கேட்டடாக பண்ணணும். ஸோ அதை டெடிக்கேட்டடாக பண்ணால் தான் ஒரு எண்ட் ரிசல்ட் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாகவே வரும். அண்ட் இன்றைக்கி நம்ம ட்ராயிங் வீடியோவில் வந்து நல்லபடியாக இந்த விஷயத்தை வந்து ஸ்கெட்ச் பண்ணி முடிக்க போகிறோம். எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல இமேஜ். அண்ட் லாஸ்ட்டாக வந்து அவங்க ஐஸ்க்கெலாம் எங்கெங்கெல்லாம் டார்க்னஸ் வரணுமோ அந்த இடத்துக்கு டார்க்னஸ்லாம் பண்ணிவிட்டு அண்டு ஷேட்ஸை வந்து நல்லபடியாக அப்ளை பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அண்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு நியூ அப்டேட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து வரையலாம். டிஃப்ரெண்ட் ட்ராயிங் பிக்ஸ்லாம் வந்து பண்ணலாம். தேங்க்யூ.